தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைபற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்காளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகிலிருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை எனச் சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் செல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார், அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகின்றார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகின்றார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறவே இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். இது வாழ்வளிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பார்ந்த சகோதரங்களே, இயேசு இவ்வாறு ஜெருசலேமை நோக்கி தன்னுடைய பாடுகள் மரணத்தை தழுவிக்கொள்வதற்காக ஜெருசலேமை நோக்கி பயணம் செய்தாரோ, அந்த வேளையிலே அந்த மக்கள் குருத்தோலைகளை தாங்கிய வண்ணம் தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்பதை நினைவு கூறும் முகமாக நாமும் இப்பொழுது எருசலேமை நோக்கி, அதாவது ஆண்டவருடைய பீடத்தை நோக்கி இப்பொழுது குருவுடன் பயணம் செய்வோமாக. ஆயிரக்கணக்கான வருடங்களாய் எம்மாண்டவரே உம்மை எதிர்பார்த்தோ. இஸ்ராயேல் ஜனங்களை ஆளவரும் எம் இயேசு இரட்சகரே எழுந்தருளும். ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா 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 தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. மாவீது அரசரின் புத்திரரே, ஓ தெய்வீக மொழியோடு வந்தவரே, தரும என புகழ் அடைந்தவரே, எம் தேவனே தேவனே வருவீரே. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா 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 ஓசானா. ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் ஒரே சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல்
நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே. அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றார்கள். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய் விடாதேயும். என் வழிமே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பே. சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ராயேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ?
கிறிஸ்து தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவியே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பேரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழகோர் அனைவரும் மன்றியிடுவார். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பேரை அவருக்கு அருளினார். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. தூய மத்தேயு எழுதபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பின்னர் 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார்.
ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்று இரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலியாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்று இரவில் சேவல் கூமுன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டி சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ் துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்குட்படாது இருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டி கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன்,
நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி, வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவருள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திருப்பப் போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதுதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்து கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டி சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாள்களில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கின்றேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகின்றீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வானமேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு உறுதியாகச் சொல்லுகிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்லுவது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதலித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டுகிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார்.
உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவுமுன், நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுந்தார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநன் பிலாத்திடம் ஒப்புவித்தனர். அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திரும்பி கொண்டு வந்து, பழிபாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதற்கு பின் அவன் தந்த வெள்ளி காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளி காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாததால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறை அல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளி காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்ற இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்லுகின்றீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீதும் குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா எனும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள், பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா எனும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ, சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகுகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான்.
ஆளுநனின் படை வீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேனூரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்றும் பொருள்படும் கொல்கத்தாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில், இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணியளவில் இயேசு, ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறை மக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் நகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும்
நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும், யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும், செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிருடன் எழுந்த பொழுது 3 நாட்களுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்றுவிட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இன்று நாங்கள் திருச்சபையினுடைய திருவழிபாட்டில் மிக முக்கியமான உச்சமான ஒரு நிகழ்வுக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். புனித வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இந்த புனித வாரத்தினுடைய முதல் நாளாகிய இன்று இந்த விழாவானது குருத்து ஞாயிறு என்றும் திருப்பாடுகளின் ஞாயிறு என்றும் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்றும் சொல்லி அழைக்கப்படுகின்றது. இன்றைய நாளிலே இயேசு ஜெருசலேமை நோக்கி ஊர்வலம் போகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். தன்னுடைய பாடுகள் மரணத்தை முன்னிட்டு அவர் ஜெருசலேமுக்கு ஊர்வலம் செல்கின்றார். இயேசு ஜெருசலேமுக்கு செல்வது புதிதல்ல. இதற்கு முன்னதாக பல தடவைகள் அவர் ஜெருசலேமுக்கு சென்றிருக்கின்றார். ஆனால் இன்றைய நாள் ஊர்வலமாக மக்களோடு சேர்ந்து செல்வதென்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. மீட்பு திட்டத்திலே, மீட்பு வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான பயணத்தை, ஊர்வலத்தை நாங்கள் பார்க்கின்ற ஒரு 3 முக்கியமான ஊர்வலத்தை பார்க்கின்றோம் அவருடைய வாழ்க்கையிலே. ஒன்று, இன்று நாங்கள் ஜெருசலேமுக்கு செல்லுகின்ற ஒரு ஊர்வலம். இரண்டாவதாக, நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை அதை நினைவு கூற இருக்கின்றோம். ஜெருசலேமிலிருந்து கல்வாரியை நோக்கிய ஒரு ஊர்வலம், கல்வாரை நோக்கி அவர் சிலுவையோடு செல்லுகின்ற ஒரு ஊர்வலம். மூன்றாவதாக, அவர் உயிர்த்தபின்
வானதூதர்களோடு எங்கிருந்து வந்தாரோ அங்கே எடுத்து செல்லப்படுகின்ற ஒரு ஊர்வலம். இந்த ஊர்வலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எருசலேமை நோக்கிய ஒரு ஊர்வலத்திலே இயேசு மக்களோடு செல்லுகின்றார், சிடர்களோடு செல்லுகின்றார், படைவீரர்களோடு செல்லுகின்றார், மத தலைவர்களோடு செல்லுகின்றார். இதிலே பெரும்பாலானோர் இவர் எருசலேமுக்கு வருவதையிட்டு மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு ஓசானா ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்ற பாடலை நாங்கள் கேட்கின்றோம். இது ஒரு மகிழ்ச்சியின் ஊர்வலம். மக்களை பொறுத்தவரையிலே இது ஒரு மகிழ்ச்சியின் ஊர்வலம். ஏனென்றால் மக்கள் நினைத்தார்கள் இவர் மெஸ்ஸியா, எங்களை மீட்க வந்திருக்கின்றார். நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் பார்க்கின்றோம், பெத்தானியா என்ற இடத்திலே இயேசு இறந்த ஒருவருக்கு மீண்டும் வாழ்வை கொடுக்கிறத பார்க்கிறோம். அதே போல் அதே இடத்திலே பார்க்கின்றோம் 2 குருடர்களுக்கு பார்வை அளிக்கிறதை பார்க்கின்றோம். ஆக இவ்வாறு பலவிதமான நன்மைத்தனங்களை, ஆசீர்வாதங்களை, புதுமைகளை கண்ட மக்கள் இவர்தான் எங்களை மீட்க வந்திருக்கின்றார். அதாவது மக்களுடைய பார்வையிலே மீட்பு என்பது அவர்களுடைய பார்வையிலே, அவருடைய வாழ்க்கையிலே, நடைமுறையிலே இயேசு மெஸ்ஸியா, அரசர், எங்களை இந்த ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கின்றார் அப்படின்னு நினைச்சார்கள். அதனால்தான் அவர் ஜெருசலேமுக்கு போகும் பொழுது இவரை ஓசானா ஓசானா என்று பாடினார்கள். உங்களுக்கு தெரியும், பல தடவைகள் இயேசுநாதர் நன்மைத்தனங்களை செய்கின்ற பொழுது, புதுமைகளை செய்கின்ற பொழுது இவரை பிடித்து அரசராக்க பார்த்தார்கள். இயேசு நழுவி போய்விட்டார். அதே போல ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இயேசுநாதர் ஜெருசலேமுக்கு போகின்ற பொழுது அவரை அரசராக்கலாம் அப்படி என்று சொல்லிதான் இவர்கள் எல்லாரும் ஓசானா ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று சொல்லி பாடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான உறவுகளே, இப்பொழுது கடவுளை போற்றி புகழ்ந்த அதே நாக்கள், ஒசானா பாடிய அதே வாய்கள், நம்ம வெள்ளிக்கிழமை வரும் பொழுது பார்க்குறோம், ஒளிக ஒளிக அப்படின்னு சொல்லி நாங்கள் பாடுகிறோம். இப்பொழுது போற்றிய நாக்கள், வாழ்த்திய அந்த வாய்கள், வெள்ளிக்கிழமை இயேசுநாதர் சிலுவை சுமக்கின்ற பொழுது இவன் சபிக்கப்படுக, இவன் அழிந்து போக, இவன் ஒளிக அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். மனிதர்களாகி எங்களுக்கு இது நடக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலும் இது நாங்களும் இதை இந்த மாதிரியான நாட்களை பிரட்டி கதைக்கின்ற, பேசுகின்ற நிலைமை எங்களுக்கு வருது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்களை எப்படி மாற்றி விடுகின்றன. இது மனிதர்கள். இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டியது, நாங்களும் ஒரு சந்தர்ப்பத்திலே வாழ்த்துகிறவர்களாகவும், ஒரு சந்தர்ப்பத்திலே ஆசீர்வதிக்கிறவர்களாகவும், ஒரு சந்தர்ப்பத்திலே ஒருவரை புகழ்கின்றவர்களாகவும் இருந்து கொண்டு அதே மக்களை இன்னொரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது சபிக்கின்றவர்களாகவும், அவரை தூற்றுவர்களாகவும், மாற்றி பேசுகிறவர்களாகவும் இருக்கிறோமா என்று சொல்லி சிந்திக்கணும். நாங்கள் அப்படி அதே போல் நாங்கள் இருந்த மனுஷனா நிச்சயமாக அந்த மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. இந்த ஊர்வலத்தில் பார்க்கின்றோம் பல அடையாளங்களை என்ற நற்செய்தியாளர் எங்களுக்கு அதில் சுட்டி காட்டுகின்றார். முதலாவதாக, இந்த ஊர்வலத்தை தொடங்குறதுக்கு முதலாக இயேசுநாதர் சீடர்களை பிடித்து அனுப்பினார். நீங்கள் இந்த ஊருக்கு போங்க, அந்த ஊரிலே கழுதை ஒன்று கட்டப்பட்டு அந்த குட்டியும் இருக்கும், கழுதையும் இருக்கும், குட்டியும் இருக்கும். நீங்கள் போய் அவுத்துட்டு வாங்க. யாராவது கேட்டாங்கன்னு சொன்னால், ஏன் அவுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால், இது ஆண்டவருக்கு தேவை, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. வளமையில் நம்ம ஊர்லெல்லாம் கழுதை அப்படின்னு சொன்னால் ஒரு இழிவான ஒரு மிருகமாக தான் இருக்கும். கழுதை அப்படின்னு பேசுவோம் நம்மளாம் இல்லையா? யாராவது பிள்ளை விட்டாங்கன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளையும் அப்படி தான் பேசுவோம், கழுதை அப்படின்னு சொல்லி போடும். யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க கழுதை பக்கத்தில். கழுதை ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், ஒரு மனம் வரும், அது கெட்ட மனமாக இருக்கும். யாரும் வீட்டில் வளர்க்க மாட்டாங்க, வீட்டிலலாம் வளர்க்க மாட்டோம் கழுதையால், தள்ளி தான் எப்பயுமே வச்சுருப்போம். அது கழுதை சத்தம் போட்டுதுன்னு சொன்னால் ஒரு மாதிரி சகிக்க முடியாமல் தான் இருக்கும் அந்த கழுதைய சத்தத்தை.
சின்ன வயசில் என்னையெல்லாம் பேசுகிற என்ன இந்த குரலில் பார்த்து சொன்னாங்க, கழுத குரல் மாதிரி இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்டாங்க தான், ஞாபகம் இருக்கு இன்னும். ஸோ அப்படி ஒதுக்கி வச்ச, தள்ளி வச்ச, புறந்தள்ளப்பட்ட, அசிங்கம் என்று பார்க்கப்பட்ட ஒரு மிருகத்தை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு, அது எனக்கு இன்றைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு. அன்பானவர்களே, சில வேளைகளில் நாங்களும் இந்த உலகத்தில் மனிதர்களால் ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், விரும்பப்படாத மனிதர்களாக இருக்கலாம், எங்களோட குடும்பத்திலிருந்து எங்களை தள்ளி வச்சவங்களாக இருக்கலாம். இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே பிராண்ட் பண்ணப்பட்டவங்களாக இருக்கலாம், எதுக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். மனிதர்கள் பார்வையில் பெருமதியற்றவனாக இருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவர் பார்வையில் பெருமதி உடையவர்களாக, பிரயோசனம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு இந்த கழுதை எங்களுக்கு சொல்லி காட்டுது. இந்த கழுதை எங்களுக்கு சொல்லி காட்டுது. எந்த மிருகத்துக்கும் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்குறாரு. ஆண்டவரையே சுமக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பெற்றிருக்கு இந்த கழுதைக்கு. அதனால் யாரும் இனி கழுதையை கழுதை அப்படின்னு சொல்லாதங்க, யாரும் பிள்ளைகளை கழுதைன்னு பேசாதுங்க. அன்பானவர்களே, இந்த கழுதையை இயேசுநாதர் இப்போ பார்க்குற அந்த காலத்தில் அரசர்கள் போருக்கு போகும் பொழுது குதிரையில் தான் போவாங்க. இன்னொரு நாட்டோட அரசர்கள் போருக்கு போகும் பொழுது குதிரையோடு போவார்கள். குதிரை எல்லா ஆரவாரங்களோட, வாள்களோடும் தடிகளோடும் அப்படி போவார்கள். போர் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அரசர் திரும்பி வரக்கூடிய வீதம் ஒன்று இருக்கும். போர் முடியலை என்று சொன்னால் இடையில திரும்பி வரும் பொழுதும் ஒரு விதமாக வருவார். போர் இன்னும் முடியலை அப்படி என்று சொன்னால் குதிரையில் தான் திரும்பி வருவார் அரசர் போருக்கு போயிருந்தார் சொன்னால் குதிரையில் தான் திரும்பி வருவார். குதிரை ஏன்னா திரும்பி போகணும் அண்டக்காக. போரெல்லாம் முடிஞ்சுது, இனி சமாதானம் தான் எங்களுக்கு அப்படி என்று பொழுது அரசர் என்ன செய்வார், கழுதையில் ஏறி வருவாராம். கழுதையில் ஏறி வருவாராம். இது சமாதானத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லி போட்டு, சமாதானத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லி போட்டு. இன்று கழுதையில் இயேசுநாதர் ஏறி போகிறது உங்களுக்கு ஞாபகம். இயேசுநாதர் பிறக்கும் பொழுது ஐசாயா சொல்லுவார், அமைதியின் மன்னர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு, அமைதியின் மன்னர். இன்று இயேசு கழுதையில் ஏறி போகும் பொழுது, எருசலேமை நோக்கி ஏறி போகின்ற பொழுது, இது ஒரு அமைதியின் மன்னராக எங்களுக்கு சித்தரிக்கின்றது இந்த நற்செய்தி எங்களை. அதுக்கு இந்த அடையாளத்தை, இந்த கழுதையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஒரு சாந்தத்தின், அமைதியின் அடையாளமாக இந்த கழுதையை பயன்படுத்துகிறார்கள். எனவே அன்பான உறவுகளை, இந்த ஊர்வலத்திலே செல்லுகின்ற பொழுதே இந்த மக்கள் எல்லாரும் இன்னொரு அடையாளத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். என்னது? குருத்தோலையை தூக்கி பிடிக்கிறார்கள். நாங்கள்லாம் குருத்தோலை இந்த பவனியாக கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் பார்த்தோம், குருத்தோலை தான் அப்படி மேலே தான் பார்த்துட்ருக்கோம், கீழே பார்த்துட்ருக்காது, மேலே தான் பார்த்துட்ருக்கோம் குருத்தோலை. அதனால தான் குருத்தோலையை விட்டோம், குருத்தோலை நேராக மேலே வச்சுக்க முடியும். தொடக்க கால திருச்சபையிலே என்ன செய்தார்கள், அந்த குருத்தோலையை இவர்கள் உடலங்களை புதைத்து விட்டு அந்த புதைகுழிக்கு மேலால் அதை குத்தி விடுவாங்களாம். ஏன்னு சொன்னால் இது மேலே நோக்கி இருக்கிறபடியினாலே இந்த ஆன்மாக்கள் ஆண்டவரிடம் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த ஆன்மாக்கள் ஆண்டவரை நோக்கி போகணும் அப்படின்றதுக்காக அந்த புதைகுழியிலே குத்தி விடுவார்களாம். இன்று எங்களுடைய கையிலே இந்த குருத்தோலைகளை கொடுக்கிறார்கள், இது மேலே நோக்கி இருக்கிறது. எங்களுடைய சிந்தனைகள், சொல்கள், செயல்கள், எங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் ஆண்டவரை ஒட்டியதாக, பரலோகத்தை ஒட்டியதாக, விண்ணகத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த குருத்தோலைகளை நாங்கள் இன்றைக்கு கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் விதவிதமாக வித்தியாசமான சைஸ்லாம் கலர்களை குருசெல்லாம் செய்ய போகிறோம். வீட்டில் ஆலயத்தில் இங்கே இருக்கும் பொழுதே அதே விளையாட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த டைமில் பிரசங்கம் சொல்லும் போதெல்லாம் அதுதான் வேலை நடந்துட்டுருக்கும். குருசு செய்கிற வேலை அதை கொண்டு போடுவோம். இனி அடுத்த விபூதி புதன்னா தேடி பார்ப்போம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு. ஆண்டவர் இயேசுக்கு நல்லா தெரியும் தான் எருசலேமுக்கு போகிறேன்னு சொன்னால் இது அரசராக்க போகிறது கிடையாது,
அவருக்கு நல்லா தெரியும். தன்னை பிடிப்பார்களும் நல்லா தெரியும், தன்னை கட்டுவார்களும் நல்லா தெரியும், தன்னை துன்புறுத்துவார்களும் நல்லா தெரியும், தன் மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சுமத்துவார்கள் நல்லா தெரியும், தன் மீது சிலுவையை சுமத்துவார்கள் நல்லா தெரியும், தன்னை இழுத்து கொண்டு போவாங்க, கல்வாரை நோக்கி போவாங்க நல்லா தெரியும். ஆக இந்த மானிட சமூகத்தை மீட்பதற்கு இந்த துன்பமும் சிலுவையும் இல்லாமல் அது நடக்காது அப்படின்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும். நாங்கள் இந்த சிலுவைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது எங்களோட வாழ்க்கையிலும் சிலுவைகள் இருக்கும், எங்களோட குடும்பத்திலும் சிலுவைகள் இருக்கும். சிலுவைகள் இல்லாமல், சிலுவைகளை சுமக்காமல், பாரங்களை சுமக்காமல் மீட்பு கிடையாது என்பதை இயேசு இன்று எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். எருசலேமுக்கு இந்த பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவருக்கு துன்பமெல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது, எல்லாமே தெரியுது. இருந்தும் அவர் போகின்றார் என்று சொன்னால், இந்த துன்பம் இல்லாமல், இந்த சிலுவை இல்லாமல் என்னுடைய மக்களுக்கு மீட்பு கிடையாது, வாழ்க்கை கிடையாது. எங்களுக்கும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சின்ன சின்ன துன்பங்களை சுமக்காமல், சின்ன சின்ன சிலுவைகளை சுமக்காமல், சின்ன சின்ன காயங்களை நாங்கள் தாங்கிக் கொள்ளாமல் எங்களுக்கு மீட்பு இல்லை, எங்களுடைய குடும்பத்திலே வளர்ச்சி இல்லை, நம்முடைய சமூகத்திலே மீட்சி இல்லை என்பதை இன்றைய நாளிலே இயேசு எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே இயேசுவோடு இந்த பயணத்தை நாங்களும் பயணிப்போம், சேர்ந்து பயணிப்போம். இந்த பயணம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்ற நல்ல கருத்துக்களை எங்களுடைய வாழ்வாக்கி கொள்வதற்கு இறைவன்தாமே எங்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியூடாக மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் வழிவகுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறுதி அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்கள் மீது அளவில்லாத பாசமும் இரக்கமும் கொண்ட ஆண்டவரிடம் இந்த திருப்பாடுகள், இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கேட்க இருக்கக்கூடிய நற்செய்தி, அதனுடைய படிப்பினைகள், இவற்றை வாழுவதற்கு, அந்த வாழுவதன் மூலம் நாங்கள் நிறை வாழ்வை எய்துவதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் கொடுக்கும்படியாக வேண்டி எம்முடைய வேண்டுதல்கள், தேவைகளை ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. உங்கள் பதிலாக, வாரும் எம் அரசே, உம் அன்பினால் எம்மை மீட்டருளும். வாரும் எம் அரசே, உம் அன்பினால் எம்மை மீட்டருளும். திருச்சபைக்காக
எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவறுத்தவர் அனைவரும் இந்த சிலுவை பயணத்தில் இயேசுவை தாழ்ச்சியையும் தியாகத்தையும் தங்கள் வாழ்வில் கொண்டு மக்களை இறைவனிடம் வழிநடத்த தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாரும் எம் அரசே, உம் அன்பினால் எம்மை மீட்டருளும். உலக அமைதிக்காக எருசலேம் நகருக்குள் அமைதியின் தூதராக நுழைந்த இயேசுவே, இன்று உலகில் போர் மற்றும் வன்முறையினால் தவிக்கும் நாடுகள் அனைத்திலும் உம்முடைய மேலான அமைதி நிலவச் செய்யவும் உலகத் தலைவர்கள் அனைவரும் அதிகாரத்தை விடவும் அன்பையே முன்னிறுத்தவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாரும் எம் அரசே, உம் அன்பினால் எம்மை மீட்டருளும். துன்புறுவோர்க்காக, நோயாளிகளும் வறுமையினாலும் தனிமையினாலும் அவதியுறும் அனைவரும் சிலுவையில் தொங்கிய இயேசுவின் காயங்களில் ஆறுதல் பெறவும் அவர்களின் சிலுவை சுமக்கும் வாழ்வில் புதிய நம்பிக்கை பிறக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாரும் எம் அரசே, உம் அன்பினால் எம்மை மீட்டருளும். இளைஞர்களுக்காக, குருத்து ஞாயிறு தினமாகிய இந்நாளில் எம் சமூகத்து இளைஞர்கள், யுவதிகள் தீய வழிகளில் செல்லாமல் கிறிஸ்துவின் சிலுவையை தங்கள் இலக்காக கொண்டு நேர்மையான பாதையில் நடைபோட தேவையான மன உறுதியை வழங்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாரும் எம் அரசே, உம் அன்பினால் எம்மை மீட்டருளும். விருப்பம் தொலைக்காட்சிக்காக, விருப்பம் தொலைக்காட்சி பல்வேறு விதங்களில் உதவி புரிகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களினாலும் இன்னல்களினாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாரும் எம் அரசே, உம் அன்பினால் எம்மை மீட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனை இறைவா, உம்மிலே முழுமையான நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக எம்முடைய வேண்டுதல்கள், தேவைகள், ஏக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் உமக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பமானால் இந்த வேண்டுதல்களை நாங்கள் மிக விரைவாக நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் முதல் பெருக்கிலிருந்து நாங்கள் அந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனது உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான அந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
உறவுகளை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலியானது எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியினால் ஆற்றல் பெற்று உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவிழமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்குகிறது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆகியது. ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைத்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரேயும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம்.
இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீரே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எல்லா புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேணுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தையிலேயோ, எங்கள் ஆயர் மேல்கம் ரஞ்சித், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் உன்னக தந்தையை நோக்கி செபிப்போமாக. உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கொண்டு வந்த அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஜேசு, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் காத்து எனக்கு நித்திய வாழ்வு தந்தருளும். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். ஒளியானவா, உயிரானவா, மன்னவன் நீ. ஒன்றானவா, உருவானவா, நின்மல பாதத்திலே என்னை மறந்து உனை அடைந்து எழிலடைந்து பாடுகின்றேன். ஒளியானவா, உயிரானவா, மன்னவன் நீ. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது. உலகில் நான் உன்னை காண துடிக்கின்றது. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது. உலகில் நான் உன்னை காண துடிக்கின்றது. உன் பார்வை நீதம் காண மனமேகுது. உன் பார்வை நீதம் காண மனம் ஏங்குது. நாளும் பொழுதும் நீ என்னில் மலர, நாளிலமெங்கும் நின் மனம் கமல. உயிர் கொடுத்திட உயிர் தெளிந்திட என்னை மறந்து பாடுகின்றேன். ஒளியானவா, உயிரானவா, மன்னவன் நீயே. ஒன்றானவா, உருவானவா, நின்மலர் பாதத்தினில் என்னை மறந்து உனை அடைந்து எழிலடைந்து பாடுகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினாலும் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்துக்காக
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுத்துவோருக்கு தம்மை கையளிக்கவும் சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. நீர் குடும்பத்தை கண்ணோக்கி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கல்வாரி மாமலை மீதினிலே கல்தூளாய் நின்ற சிலுவையே, கல்வாரி மாமலை மீதினிலே கல்தூளாய் நின்ற சிலுவையே, கருணையின் தேவன் கரம் பட்டதால் மீட்பின் சின்னமான சிலுவையே, கருணையின் தேவன் கரம் பட்டதால் மீட்பின் சின்னமான சிலுவையே, கல்வாரி மாமலை மீதினிலே கல்தூளாய் நின்ற சிலுவையே.